மகா கிட்ட வந்து எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. ஆனா மகா வந்து சரி டைம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. உடனே வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. நீ போக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இவ்வளோ நேரம் நீங்க வந்து நெஞ்சுவலி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நடிச்சீங்களே அதெல்லாம் சும்மா நாடகமா? இவள அனுப்பக்கூடாதுன்னு பிளான் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்குறாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையாங்க. உடனே வந்து சூர்யாவுக்கு செமையா கோவம் வந்தது. யார் நடிச்சது? தாத்தா பார்த்து நடிச்சீங்களான்னு கேட்குறீங்களா? அவருக்கு நிஜமாலே பிரச்சனை இருக்கு. தெரியுமா உங்களுக்குலாம்? அவருக்கு கேன்சர் இருக்கு. அந்த கேன்சர்ல அவர் அவ்ளோ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் விளையாட்டா போச்சா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாறாங்க. உடனே வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சூர்யா சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. உடனே வந்து தாத்தா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா? அப்படி சொல்லிட்டு மகா அழறாங்க. எல்லாருமே கவலைப்படுறாங்க. உடனே வந்து பாட்டி வந்து அப்போ நான் பூ பொட்டோட போமாட்டேனா? நான் அவ்வளோதானா? அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஏங்க இப்படி ஆச்சு உங்களுக்கு? ஏன் என்கிட்ட சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எப்படியாவது வந்து என் புருஷன காப்பாத்தி குடுங்கடா! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புள்ளகிட்டயும், பேரன்கிட்டயும் கேட்குறாங்க. உடனே வந்து அழுதுட்டுருக்காங்க. கவலைப்படாதம்மா! எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆறுதல் சொல்றாரு அவங்க ஒய்ஃப்க்கு. அடுத்து வந்து தாத்தா சொல்றது தான் இதுக்கப்புறம் முடிவு. புரியுதா எல்லாருக்கும்? அவரோட விருப்பம் தான் முக்கியம். அப்படி சொல்லிடுறாங்க. உடனே தாத்தா வந்து இங்க வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவையும் வந்து நம்ம மகாவையும் கூப்பிடுறாரு. 2 பேரும் கிட்ட வராங்க. 2 பேருமே என் பேத்திங்க தான். இவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. இவங்க இந்த வீட்ல தான் இருக்கணும். இவங்கள செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. தாத்தா சொல்றது தான் முடிவு. இதுக்கப்புறம் தாத்தா மனச கஷ்டப்படுத்தணும்னு யாரும் நினைச்சீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும். அதனால ஐஸ்வர்யாவும் மகாவும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க பாட்டி. உடனே என்ன பண்ணுறதுன்னு திரும்பி எல்லாரும் தவிக்கிறாங்க. தாத்தா உடம்பு சரியில்ல. இந்த டைமில் வந்து யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதால எல்லாரும் விலகி போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ச்சே இப்படி நடந்துச்சு. இவ்வளோ தூரம் அவங்கள வெளியே அனுப்பலாம்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து சித்ரா வந்து யோசிக்கிறாங்க. எப்படியாவது வந்து இவர் வேற போய் சேர போகிறாரு. அவர் சேர்ந்துட்டா அவ்வளோதான் சொத்துக்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தரமாட்டாங்க. அதனால் அவர் இருக்கும்போதே வந்து எதாவது பத்திரத்தை ரெடி பண்ணி அவர்கிட்ட சைன் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா அதன்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே செமையாக டென்ஷனாக வந்து சூர்யா வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே வராங்க மகாவை பார்த்துட்டு சூர்யா வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாரு. ப்ளீஸுங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்ட்டாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. இங்கேருந்து போயிடு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் பட்டது கொஞ்சமாக சரியாக இருக்கா? எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கணும்ல பேசுறதுக்கு. தயவுசெய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுவுமே சொல்லாத. உன்கிட்ட எது பேசவும் நான் தயாராக இல்லை. நீ நடித்து இவ்வளோ நாள் ஏமாத்துனியா அது போதாதா அப்படின்றாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஓவராக பேசிகிட்டே போகிறீங்க. நான் சொல்கிறேன்ல நான் செஞ்ச தப்பு தான் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. அதுக்காக எந்த மன்னிப்பு நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நடித்து ஏமாத்துற உனக்கு எதுக்கு மன்னிப்பு? ஏங்க நீங்கள் மட்டும் நடித்து ஏமாத்தலையா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற? தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே இவ்வளோ நாள் வந்து என்கிட்ட அன்பாக இருக்க மாதிரியும் விருப்பத்தோடு இருக்க மாதிரி நடிச்சிங்க. ஆனால் இப்போ வந்து தாத்தாக்கு உடம்பு வந்து என்ன என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரிஞ்சிச்சுல உங்களோட நடிப்பு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாள் நான் வீட்டை விட்டு வெளியே போனேனே அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிங்கல்ல ஏன் வந்து கோயிலுக்கு போய் தங்கினேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். அன்றைக்கி எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் நான் கோயிலுக்கு போனேன். தெரியுமா அது உங்களுக்கு? அன்னைக்கு நிமிஷமே எனக்கு தெரியும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நடித்தா கூட பரவாயில்ல. உங்கள் அன்பு கிடைச்சா போதும் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் மட்டும் உங்கள் தாத்தாக்காக நடிக்கலாம் என்கிட்ட. ஆனால் நான் என் கூட பிறந்த அக்காக்காக நான் அமைதியாக இருக்கக்கூடாதா? அவள் சொன்ன பொய்க்காக அவளை வீட்டை விட்டு அனுப்புவாங்க, அவளை அசிங்கப்படுத்துவாங்க தான் நான் அமைதியாக இருந்தேன். அது ஒரு தப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார் நீ என்ன சொன்னாலும் சரி நீ செஞ்சது தப்பு தான். அந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்றாரு. உடனே வந்து ஏங்க அப்படின்றாங்க. இங்கே பார் நீ எதுவுமே பேசாத. இவ்வளோ நாள் நீ ஏதோ வந்து பதட்டத்தை தப்பு பண்ணிட்ட உங்கள் வீட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உன்னை ஏற்றுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது எவ்வளோ பொய்யானது நான் ஏற்றுக்கூடாதுன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு எனக்கு. நீ எப்படிப்பட்டவன் இப்போ எனக்கு காமிச்சிட்ட. இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு எந்த ஜென்மத்திலும் உன்னை பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க மகா.